Who ordered you to shoot? ஷூட் பண்ண சொல்லி யார் உனக்கு சொன்னது சோல்ஜர்? யாரும் சொல்லலை சார். அப்புறம் எதுக்கு ஷூட் பண்ண? கோபம் வந்துச்சு. வாட்? நம்ம நாட்டை அழிக்க வந்த ஒரு டெரரிஸ்ட்டை உட்கார வச்சு சோறு போடுறத பார்த்து கோபம் வந்துச்சு சார். அவனை மேய்க்கணும்னு எங்களுக்கு என்ன வேண்டுதலா? அந்த டெரரிஸ்ட் ஒரு எவிடன்ஸ், அது உனக்கு தெரியுமா? சார் கசாப் கூட எவிடன்ஸா சார்? அவனையும் மாச கணக்கில் இப்படி தான் உட்கார வச்சு மேய்ச்சிட்டு இருந்தோம். 1000 பேஜுக்கு ரிப்போர்ட்ஸ் எழுதி பாகிஸ்தானுக்கு அனுப்புனா பாகிஸ்தான் என்ன சொல்லிச்சு? சிம்பிளா அவன் வீட்டு அட்ரஸ் மேட்ச் ஆகல, அவன் யாருன்னு தெரியலன்னு சொல்லிடுச்சு. அதுக்காக ஷூட் பண்ணிடுவியா? Army runs by its rules, soldier, not by one man's emotion. 600 soldiers இருக்கிற garrison இது. எவ்வளவோ அவார்ட்ஸ், எத்தனை அச்சீவ்மெண்ட்ஸ், countless medals. இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற one and only black spot. You. 7 வருஷமா நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் மேல கம்ப்ளீட் இல்லாத நாள் இல்ல, பே புக்ல ரெட் என்ட்ரி இல்லாத மாசம் இல்ல. ஒரு சோல்ஜருக்கு இருக்க வேண்டிய செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல. எப்பவும் ஏதோ ஒரு சண்டை. You are nothing but an abnormal human being. I am very much normal sir. உங்களோட ஒவ்வொரு அலிகேஷனுக்கும் என்கிட்ட ரீசன் இருக்கு சார். ரீசன் கேட்கறதுக்கு ஆமிக்கு டைம் இல்ல. நீ இங்க கரெக்ட் கிடையாது. 7 வருஷமா நானும் இதையே தான் சொல்லிட்டு இருக்கேன் சார். நான் இங்க கரெக்ட் கிடையாது, என்ன பார்டருக்கு அனுப்பி வச்சிருங்க. என்ன என் பேச்சை யாரும் கேட்கல. Did you hear that? பார்டர்க்கா? சூர்யா வழக்கமா யுத்தம் வந்ததா சோல்ஜர்ஸ் பார்டருக்கு அனுப்புவாங்க. ஆனா ஒன்னு அனுப்பிச்சா ஒன்னால யுத்தம் வரும். உன்னால தேர்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பார்டருக்கு போறது உன் கனவு இல்ல, அது கனவுதான். இந்த ஜென்மத்தில் அது நடக்க போறதில்ல. ஏன்னா நீ ஆல்ரெடி பார்டரை கிராஸ் பண்ணிட்ட சூர்யா. ஆர்மி கஸ்டடியில் இருக்கிற ஒருத்தரை யாருடைய ஆர்டர்ஸ் இல்லாம ஷூட் பண்ணிருக்க. யூ ஆர் அவுட் ஆஃப் ஆர்டர் சூர்யா. அவுட் ஆஃப் ஆர்டர் மீன்ஸ் அவுட் ஆஃப் தி ஆர்மி. You're dismissed. Sir, please. You're no more a soldier. Sir, ஒரே ஒரு நிமிஷம். Those are close for you. Please give me a chance to explain, sir. Sir, I can't. Do you know what your tragedy is, Surya? You would have made a great soldier. Now, get out! कर्नल साहब सुनांदा अच्छो इधे मनसले वचकादे हमने हमारी ड्यूटी की बस. அவ்வளோ சின்சியரா டியூட்டி பார்க்கணுமாடா? नहीं सूर्या அது போங்கடா. அம்மா உனக்கு உனக்கு அறிவு இருக்கா? ஏடா நீ மாறவே மாட்டியா? டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஃபார் யூ ன்னு சொன்னா டோர் எட்டு வச்சுட்டு வருவியா? அவர் கர்னல்டா. ஏய் ஆக்சுவலா தப்பெல்லாம் என்னோட தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்ல தனியா நின்னுட்டு இருந்த உன்னை சொந்த பையனை நினைச்சு கூட்டிட்டு வந்து ஆர்மில ஜாயின் பண்ண பாரு, அது நான் செஞ்ச பெரிய தப்பு. கிளம்பு கிளம்பு. என்ன என்ன அப்படி பாக்குற? கிளம்பு. எங்க உங்களுக்கு இன்னும் புரியலையா சார்? உங்களை ஆர்மில இருந்து தூக்கிட்டாங்க. நீங்க இப்போ மாஜி சோல்ஜர் என்ன மாதிரி. போலாமா? என்னது தூக்கிட்டாங்களா? எல்லாம் அவங்க இஷ்டம் தானா? அவங்களே சொன்னாலும் நான் இந்த இடத்த விட்டு வர மாட்டேன். இல்ல காட்ஃபாதர், நான் இந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் போக மாட்டேன். இல்ல 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 வர மாட்டேன். இல்ல காட்ஃபாதர் விடுங்க, வர மாட்டேன். வர மாட்டேன் காட்ஃபாதர், வர மாட்டேன். இப்படியே கொஞ்ச நாள் போனா செத்துருவடா. செத்து போறேன் காட்ஃபாதர், ஆனா இங்க இல்லை.
பார்டருக்கு போய் செத்து போறேன். பார்டர் 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 என்னடா இருக்காங்க? என்ன இருக்கா? இந்தியாவை நீங்க எப்படி பார்க்குறீங்களோ தெரியாது காட்ஃபாதர். ஆனா இந்தியா தான் என்னோட வீடு. பார்டர்ல நான் ஒருத்தன் மட்டும் தனியா காவல் காத்துக்கிட்டு இருக்கும் போது நான் இருக்கேங்கிற தைரியத்துல 125 கோடி மக்கள் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருப்பாங்கங்கிறத நினைச்சு பாருங்க. அந்த ஒரு ஃபீலிங் போதும் காட்ஃபாதர். நான் என் பார்டருக்கு போக ஆசைப்படுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம லான்ஸ் நாயக் அனுமன் தப்பா பார்டர்ல டியூட்டி பார்க்கும்போது செத்து போனப்ப எல்லாரும் அழுதாங்க. நானும் அழுதேன். எல்லாரும் அனுமன் தப்பா செத்து போயிட்டாரேன்னு அழுதாங்க. நான் மட்டும் அந்த பிளேஸ்ல நான் ஏன் இல்லைன்னு நினைச்சு அழுதேன் காட்ஃபாதர். எப்பேற்பட்ட சாவு காட்ஃபாதர். ஒரு சோல்ஜருக்கு இதை விட என்ன வேணும்? இதான்டா உன் ப்ராப்ளம். உன் ட்ரீம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே அளவுக்கு உனக்குள்ள இருக்கிற வீக்னஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படியா காட்ஃபாதர்? ஆமா, நான் மாறிடுவேன் காட்ஃபாதர். நான் மாறிடுவேன் காட்ஃபாதர். லாஸ்ட் டைம் கூட இதே தான்டா சொன்னேன். அப்படியா? ஆனா இதான் லாஸ்ட் டைம் காட்ஃபாதர். உங்க மேல சத்தியம், உங்க மேல சத்தியம், உங்க மேல சத்தியம், உங்க மேல சத்தியம். முதல்ல அந்த கையை எடு 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 சொல்றேன். உனக்கு இது லாஸ்டா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு மட்டும் இதாண்டா லாஸ்ட். இது உன் மேல சத்தியம். சூர்யா கிட்ட நிறைய மைனஸ் இருக்கு. பட் ஆஸ் அ சோல்ஜர் ப்ளஸ் பாயிண்ட் கூட இருக்கு சார். எந்த மாதிரி காம்பேட் சிச்சுவேஷனையும் ஹேண்டில் செய்யக்கூடிய he can be the leader. Not convinced. Sir, he is the sharpest shooter in this garrison. I know. But not convinced. சார், எல்லாத்தையும் விட அவனுக்கு நம்ம நாடுனா பைத்தியம் சார். அவசியம்னா உயிரை கூட கொடுத்துருவான். சோல்ஜர், எஸ் சார். நம்ம நாட்டுக்காக உங்க உயிரை கூட விட தயாரா இருக்கீங்களா? நீங்க ஆர்டர் போட்டா இந்த நிமிஷமே ரெடியா இருக்கேன் சார். Thank you, soldier. I think இது தவிர உங்ககிட்ட வேற ரீசன்ஸ் இல்ல. Have a good day, sir. எஸ் சார். It was great catching up with you. சார், சார், பழக்க வழக்கத்தை மாத்திக்க சொல்லி பாகிஸ்தானுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்கோம் சார். இவன் நம்ம ஆள் சார். லாஸ்ட் சான்ஸ் சார். லாஸ்ட் ஒன். I'm convinced. சார், ஆனா ஒரு கண்டிஷன். எப்போ ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க? மறந்துடுறா. 99% சான்ஸ் இல்லை. 1% இருக்குல்ல. இந்த தடவை என்னோட ரெக்கமெண்டேஷன் ஒர்க் அவுட் ஆலடா. கர்னல் வேற ஒருத்தர் கையெழுத்து கேட்குறாரு. ஓகே, வாங்கிடுவோம். யார்கிட்ட? அது உன்னால முடியாதுடா. ஜஸ்ட் forget it. காட்ஃபாதர், முதல்ல அந்த பில்டப் பண்ணி எடுத்துறீங்களா? யார்கிட்ட? சிஎம்மா? பிஎம்மா? பிஎம்னா ஓகே. லாஸ்ட் டைம் நான் சூப்பராக சல்யூட் பண்ணேன்னு மோடிஜி என்ன பர்சனலாக பாராட்டினாரு. அவர்கிட்ட நான் வேலை முடிஞ்சிடும் காட்ஃபாதர். டெஃபினெட்லி என்னால் முடியும். எனக்கு நம்பிக்கை. சிஎம்ஓ பிஎம்ஓ இல்ல, ஒரு சாதாரண மனுஷன். இந்தியாவிலேயே நம்பர் 1 சைக்காலஜி ப்ரொஃபசர். வேர்ல்ட் டாப் 3ல ஒருத்தர். Head of Psychology Department, Dean of UPFL,
யூனிவர்சிட்டி ஆஃப் சைக்காலஜி அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ். அவர் சைன் பண்ணி சர்டிஃபை பண்ண நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ல நம்ம நாட்டுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. மனுஷனை பார்த்தே மனோ தத்துவம் சொல்லக்கூடிய மாஸ்டர் பேரு ராமகிருஷ்ண ராஜ். பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ வேண்டான்னு உதறன, உன்னை வேண்டான்னு ஒதுங்கின உங்க அப்பா. சிம்பிளா சொல்லணும்னா உன் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல உங்க அப்பாவோட கையெழுத்து வேணும்டா. அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன்னா மறுபடியும் ஆர்மில ஜாயின் பண்றது மட்டும் இல்ல, டைரக்டா பார்டர்லயே போஸ்டிங். ஒரே ஒரு கையெழுத்துடா, உன்னோட 7 வருஷ கனவு நிஜமாயிடும். மோடி கையெழுத்து கூட வாங்கிடலாம், டாடி கையெழுத்து ரொம்ப கஷ்டம் தான். அவன் உங்க பையன் சொன்னான் சார், நம்பல. உன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட வேண்டிய என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல போட வச்சுட்டு உன்னை பார்க்கறதுக்கே வெக்கமா இருக்கடா. வயசுக்கு மீறின பேச்சு, சக்திக்கு மீறின கோபம் நல்லதில்லடா. எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருந்தா என்கிட்ட வருவாங்க, ஆனா என்கிட்டயே ப்ராப்ளம் இருந்தா ஆக்சுவலி நான் உன்னை இப்படி வளர்க்கணும்னு நினைக்கலடா. நீங்க என்ன வளர்க்கறது? நானா தான் வளரணும். வளர்க்கறதுக்கு நான் வீட்ல இருக்க பூந்தொட்டியா இல்ல கேட்ல இருக்க நாய்க்குட்டியா? நான் இல்ல, என் இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. இங்க பார், யாரோ ரியாக்ட் பண்றது வேற, ராமகிருஷ்ண ராஜ் புள்ள ரியாக்ட் பண்றது வேற. ஓ, உங்க புள்ள ரியாக்ட் பண்றது உங்களுக்கு ப்ராப்ளமா? ஆமா. ஓகே, அப்படியா? உங்களுக்கு புள்ள இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு புள்ளையே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. நான் வீட்டை விட்டு போறேன். நான் வீட்டை விட்டு போறேன். மறுபடியும் வாழ்க்கையில உங்க முகத்துல முழிக்கவே மாட்டேன். ப்ரொஃபசர் ராமகிருஷ்ண ராஜ் சாரை பார்க்க வந்திருக்கேன். சொல்லிட்டு சூர்யா, எஸ். மேஜர் கிஷோர். ஏஜ் 18 ஆயிடுச்சுனா மேஜர் தானே? பேட் ஜோக். Come on in. Thank you. Come. Sit down. Hello. Hello. உன்னை என்னன்னு கூப்பிடணும்? சூர்யா. உங்களை நான் எப்படி கூப்பிடணும்?
Look, everybody calls me sir. So, sir. good. Coming to the work. Tell me about yourself. I mean, who are you? I'm a soldier. What are you now? நீ செய்கிற வேலையை என்னன்னு சொல்லணும். Who are you now? நீ யாருன்னு சொல்லணும். Now tell me, who are you? I'm a soldier. எல்லாருக்கும் who are you, what are youங்கிறது வேற வேறையா இருக்கலாம். எனக்கு ரெண்டும் ஒன்று தான். சூர்யானா சோல்ஜர். உனக்கு சூர்யானா சோல்ஜர், ஆனால் உலகத்துக்கு சூர்யானா ஆங்கர். ஃபார் அ சேஞ்ச் அந்த சூர்யாவை பற்றி பேசுவோம். Tell me, who are you? சார், ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு உங்கள் கையெழுத்து வேணும். உங்களுக்கு என்கிட்ட இந்த ஆன்சர்ஸ் வேணும்னா முதல்ல உங்கள் கேள்வி எனக்கு புரியணும். Who are you, why are you இந்த மாதிரிலாம் கேட்கறத விட்டுட்டு சிம்பிளாக ஏதாவது கேட்டிங்கன்னா I'll try my level best, sir. Okay, Mr. Surya, time is up. Talk to you tomorrow, 11 a.m. sharp. சார், அது என்னன்னு இப்போவே கேட்டிங்கன்னா கையெழுத்து. See, இது என்னோட ஃபேமிலி டைம். I don't want to compromise with any cases. 11 a.m. sharp. கேஸுங்கிறா என்ன கேஸு? நான் என்ன ப்ரோத்தல் ஹவுஸில் பிடிச்சிட்டு வந்த பொம்பளையா? கேட்க வேண்டிய கேள்வி கேட்டு போட வேண்டிய கையெழுத்தை போட்டா நான் பாட்டு போயிட்டு இருக்க போகிறேன். அது எப்படி? மத்தியானம் பேசிட்டு சாயங்காலம் கையெழுத்தை வாங்கிட்டு நைட்டோட நைட்டாக ரிட்டர்ன் ஆகிட்டு early மார்னிங் டியூட்டி ஜாயின் பண்ணலாம் பார்க்குறீங்களா சோல்ஜர்? அவ்வளோதானே மேஜர்? ஒரு வருஷமா இங்கே தான் இருக்கேன். சிங்கிள் சிக்னேச்சருக்காக ஸ்டில் சர்வைவிங், தெரியுதா? அப்போ நீ பிஏ இல்லையா? பிஓ, பாஸ்போர்ட் ஆஃபீஸர். யார் கையெழுத்து கேட்டாலும் நான் போட்டு கொடுத்துருவேன். அதான் இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் தெரியுமா? வீட்டுக்கு எதிரில் தங்க வச்சு நரகத்தை காட்டுறான் பாரு. பார்த்தீங்களா சோல்ஜர், நம்ம லைஃபோட ஃபுட்பால் ஆடிட்டு அவர் ஜாலியாக ஒரு ஃபேமிலியோட கிரிக்கெட்டும் ஷட்டிலும் ஆடிட்டு இருக்காரு. மனசே சரியில்லை கிஷோர். இங்க எங்க பிரியாணி கிடைக்கும்? பிரியாணினா இதுக்கு பின்னாடி ப்ளூ மூன் பார்னு ஒன்று இருக்கு. அப்போ முதல்ல அந்த பாருக்கு போவோம். பீர் அடிச்சுக்கிட்டே பெஸ்ட் பிரியாணி எங்க கிடைக்கும்னு டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓ, நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். ஆமா, ஜஸ்ட் மிஸ். அண்ணே நல்லா வந்துட்டு இருக்கான். எனக்கு கூட போடுங்கம்மா. போடு. என்னப்பா அந்த இடத்துக்காகவா? இடம் வந்துதான், அதுவும் வியாபாரம் பிசி. நீ பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் என் பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொன்னியே. கல்லா என்ன பெரிய புடுங்கியா? ஏதோ கொஞ்சம் ஆளுங்க அவன் பின்னாடி இருக்காங்கிற தைரியத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு பயப்படுறவங்க இங்க யாரும் இல்ல. வா. ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு பிசி. என் தைரியம் நான் தான், என் பின்னாடி இருக்கிறவங்களோட தைரியமும் நான் தான். அதான் தனியா வந்திருக்கேன். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், லைஃப்ல ஈகோக்கு மட்டும் இடம் கொடுத்துறாத, உயிரே போலாம்.
சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுக்கலடா இந்த வட்டி ஓடாது. வேண்டாங்க, ஈகோ வேண்டாங்க.